நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த ரா எபிசோடில் மணி த பேங்க் ஈவெண்ட்டுக்கான ஒரு 3 மேட்சஸ் கிட்ட இன்னைக்கு நடந்த ரா எபிசோடில் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 3 மேட்சஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராவோட ஜெனரல் மேனேஜரா இருக்கிற ஆடம் பியர்ஸோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதனால உங்களோட விஷயத்தை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட தெரிவிக்கலாம் அவரோட பர்த்டேக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, செத் ராலின்ஸ் வெர்சஸ் டேமியன் பிரிஸ்டுக்கான வேர்ல்டு ஹெவி டைட்டில் மேட்ச். இந்த ஒரு மேட்ச் தான் வந்துட்டு ஆல்ரெடி போன வாரத்தோட ரா எபிசோட்ல கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த ரா எபிசோட்ல ஒரு ஸ்டிபுலேஷனோட வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் அப்படின்றத நடக்க போகுது. அது என்ன ஸ்டிபுலேஷன் அப்படின்னா, சோ செத் ராலின்ஸ் வெர்சஸ் டேமியன் பிரிஸ்டுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் மணி தி பேங்க் ஈவென்ட்ல நடக்க போகுது இல்லையா. சோ அதனால இந்த ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இனி நடந்த ரா எபிசோட்ல ரெண்டு பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அதுல வந்துட்டு செத் ராலின்ஸ் ஒரு ஸ்டிபுலேஷனோட வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கும்னு சொல்லியிருப்பாரு. அதனால வந்துட்டு அந்த ஸ்டிபுலேஷன் மூலியமா தான் நடக்க போகுது. அது என்ன ஸ்டிபுலேஷன் அப்படின்னா, சோ இந்த ஒரு மேட்ச்ல சோ வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் மேட்ச் டேமியன் பிரிஸ்ட் வெர்சஸ் செத் ராலின்ஸ். இந்த ஒரு மேட்ச்ல ஒருவேளை நம்மளோட செத் ராலின்ஸ் டேமியன் பிரிஸ்டை பீட் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஸோ நம்ம ஜட்மெண்ட் டீம்ல இருந்துட்டு டேமியன் பிரிஸ்ட் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலோட வந்து போய் நடக்க போகுது. ஸோ ஒருவேளை சப்போஸ் நம்மளோட செத் ராலின்ஸ் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா ஜட்மெண்ட் டீமை விட்டுட்டு நம்ம டேமியன் பிரிஸ்ட் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டிபுலேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இனி நடந்த ரா எபிசோட்ல அதுவும் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க மணி தி பேங்க் ஈவெண்ட்டுக்கு. ஸோ என்னன்னு தெரியலங்க, டேமியன் பிரிஸ்டுக்கு அங்கங்க ஆப்பு விழுது. ஸோ ரியா ரிப்ளே வேற இல்ல, அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்டீரியோ வேற வந்துட்டு லீவ் மார்கனோட சேர்ந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆளா வந்து சமாளிக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு வேற வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டிபுலேஷன் வேற இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவர் எப்படி சாம்பியனை கொண்டு போக போறாருன்னு தான் தெரியல. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா டேமியன் பிரிஸ்ட் வந்து ஒரு போரிங் சாம்பியன், நிறைய பேர் நெகட்டிவா வந்து போறாங்க இப்போதைக்கு சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல சாம்பியனா கண்டிப்பா ஆவாரு. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்டிபுலேஷன் வந்துட்டு WWE ஒஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணி மணி தி பேங்க் ஈவெண்ட்ல வந்து நடத்த போறாங்க. ஒருவேளை அந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு செத் ராலின்ஸ் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா ஸோ ஜட்மெண்ட் டீமை விட்டுட்டு டேமியன் பிரிஸ்ட் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலோட ஒரு ஸ்டிபுலேஷனோட மணி தி பேங்க் ஈவெண்ட்ல மேட்ச் அப்படின்றது நடக்க போகுது. அந்த ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் மேட்ச். இதுல நம்ம ரெண்டாவது என்ன மேட்ச் பார்க்க போறோம்னா ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச் தான். ராண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் அண்ட் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனா இருக்கிற கோடி ரூட்ஸ் வெர்சஸ் த நியூ பிளட் லைனுக்கான ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த ஒரு மேட்ச்ல என்ன டவுட் அப்படின்னா, ஸோ பிளட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த சைடு 3 பேர் கிட்ட இருக்கிறாங்க. இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த டாக் டீம் மேட்சை நடத்தணும். ஆனா WWE வந்துட்டு அவங்களோட அந்த ஒபிஷியல் கன்ஃபார்ம் பண்ண போஸ்டர்ல பிளட் லைன் என்டையர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அதனால 4 பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு மேட்ச் வந்துட்டு WWE ஒஃபிஷியலாகவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது மணி தி பேங்க் ஈவெண்ட்ல. ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ரிட்டர்ன் அப்படின்னா அது ரோமன் ரெயின்ஸ் தான். ஸோ ஒருவேளை இந்த ஒரு மணி தி பேங்க்ல வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் கூட ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அண்ட் இதுல மூணாவது பார்க்க போற மேட்ச் என்ன அப்படின்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். சாமி ஜெயின் வெர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் மணி தி பேங்க் ஈவெண்ட்ல நடக்க போகுது. இன்னைக்கு நடந்த ரா எபிசோட்ல பேக் ஸ்டேஜ்லயே வந்துட்டு நம்மளோட பிரான் பிரேக்கர் வந்துட்டு ஆடம் பியர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாரு எனக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கொடுத்திருப்பாரு பிரான் பிரேக்கருக்கு நம்மளோட சாமி ஜெயின் அவர்கள். ஸோ சாமி ஜெயின் வந்துட்டு உன்னோட மேட்சை நீயே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேட்சை வந்துட்டு WWE ஒஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால மணி தி பேங்க் ஈவெண்ட்ல இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது பிரான் பிரேக்கர் வெர்சஸ் சாமி ஜெயின். ஸோ இந்த ஒரு மேட்ச்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சாமி ஜெயினோட ஹோம் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்குது மணி தி பேங்க் ஈவென்ட். ஸோ அதனால வந்துட்டு சாமி ஜெயினுக்கு எப்படியாவது ஒரு மேட்ச் கொடுத்து தான் ஆகணும். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கு இப்போதைக்கு ஒரு மேட்சை கொடுத்துருக்காங்க பிரான் பிரேக்கரோட. ஸோ அதனால இந்த ஒரு மேட்சும் வந்துட்டு WWE ஒஃபிஷியலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னைக்கான ரா எபிசோட். இன்னைக்கான ரா எபிசோட்ல இந்த 3 மேட்சஸ் மட்டும் தான் ஒஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த வருஷத்தோட மணி தி பேங்க் ஈவென்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்ன்றத இதுல இருந்தே தெரியுது. எல்லாமே நல்ல மேட்சஸ் தான் ஒஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.